ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஃபார்மா ஐடிஃபை. இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா B.Pharm 8th செமஸ்டர்ல எலெக்டிவ் சப்ஜெக்ட் ஃபார்மகோ விஜிலன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் சின்னதாக புரியுற மாதிரி இந்த ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the historical development of word pharmacovigilance include Greek word இந்த pharmacon drug or medicinal substance and the Latin word vigilare பொறுத்த வரைக்கும் to keep watch ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் World Health Organization இருக்காங்கல்ல, as per WHO, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, pharmacovigilance has been defined as the science and activities concerned with the detection, assessment, understanding and prevention of adverse reactions to medicines, particularly long-term and short-term adverse effect. So இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த pharmacovigilanceல இந்த நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம்ல, அதனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ட்ரக்ஸ்ல இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல அந்த சைடு எஃபெக்ட்ஸ்ல எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணுவோம் அண்ட் ஏன் இது வருது இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு அண்ட் ஃபியூச்சர்ல நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல டிடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு சீரியஸானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் அது எவ்வளவு சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மதிப்பிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன என்ன ரீசனுக்காக இது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். தென் ப்ரிவென்ஷன் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இது வராம தடுக்கிறதுக்காக. ஸோ இதுதான் சொல்றாங்க. இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அட்வர்ஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட் டேர்ம்னா என்னன்னா, இந்த நாசியா, ஹெடேக்கு, ஸ்கின் ரேஷ் இதெல்லாம் வருதுல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம ஷார்ட் டேர்ம் அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்றோம். லாங் டேர்ம்னா லிவர் டேமேஜ், கிட்னி டேமேஜ் இந்த மாதிரி வரதுலாம் லாங் டேர்ம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோவும் 2 daysல வந்துடும். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஃபார்மகோவிஜிலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டோட வீடியோ. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல நம்ம ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரிஞ்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.